ஐயா, ஏழைக்கு இறைவன் இறங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைக்கு இறைவன் இறங்குவான் அப்படின்னு. ஏழைன்னா என்ன? ஏன்னா ஏழைகள் தான் நிறைய, நம்ம நாட்டில் ஏழைகள் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இறைவன் இறங்கி இருந்தான் அப்படின்னா எல்லாமே பணக்காரங்களா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டில் ஏழை யாரும் இருக்கிறத தெரியல. ஆனால் ஏழைன்ற சொல்லு இருக்குது. ஆமாம். ஆனால் ஏழை இருக்கிறதா தெரியல. ஏழைன்னவன் யாருன்னா எதுவுமே இல்லாதவன் ஏழை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஏழை. அடுத்தது எதையும் செய்து அவன் உழைச்சி சம்பாதிக்க முடியாதவன் ஏழை. காகிதம் பொறுக்கிற பாக்கெட்டில் 10,000 ரூபாய் கட்டு வச்சுன்னுக்கிறான். ஒரு படத்தில் பார்த்தா வடிவேலில் பிச்சை கேட்பாங்க மார்க்கெட்டில் போய், பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் எண்ணிக்கினே இருப்பான். அப்போ ஏழைன்னு இங்கே யாரும் இல்லை. அவனுடைய செயல் சரித்தால அவன் ஏழை மாதிரி ஆயிடுறான். எல்லாரு கையிலும் உழைப்பு இருக்குது. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு 900 ரூபாய் உன் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 நாள் வேலையில் நோட்டு சோறு போடுவான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டா 500 ரூபாய் குடிச்சு போட்டு 500 ரூபாய் எடுத்து போனீங்கன்னா அவன் நேற்று வாங்கின கடனை 300 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா வச்சுன்னு எப்படி சோறு போடுவான் அவனுக்கு? அப்புறம் அவளுக்கு கட்டை எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீ ஆம்பளைக்கே அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போ நீ ஏழை தானே. ஏழை பணக்காரன்றது எங்க உருவாகுது? எண்ணத்துல உருவாகுது. 1000 ரூபாய் இருக்குது, நான் பணக்காரன்யா, எனக்கு பசி இல்லையா, நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏன்னா பணக்காரன் தான் நீ. எத்தனை கோடி வச்சுக்கின்னு அவன் சாப்பிட முடியாது, 2 பிஸ்கட் சாப்பிட்டு தள்ளி நிற்கிறான் அந்த பணக்காரன். எல்லா உலகத்துல இருக்கிற நோய் எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் யாருக்கிட்ட பணக்கார நோயின்னு வாங்க. இப்ப கர்ப்பத்தில் இருக்குது நோய். இப்ப வந்த பிறகு இல்ல, கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை கேட்குது. காரணம் என்ன? எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்போ ஆமா ஆமா ஆமா, இது ஒரே சாட்சி. இது ஒண்ணு போதும், எல்லாருக்குமே சுகர் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது. அது மாதிரி ஏழை பணக்காரன்றது மனசுல இருக்குது. ஒருத்தன் பெரிய மாடி கட்டி வச்சுக்கிறான், ஒருத்தன் நீ பின்னாடி பக்கத்துல சின்ன வீடு கட்டி வச்சுக்கிற. இது போதுங்க நான் வாழறதுக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீ பணக்காரன் தான். இது பத்தாதுங்க, அவர் பெரிய மாடி, அவரை விட பெரிய மாடி கட்டினா நீ ஏழை தான். இந்த ஏழை பணக்காரன்ற வார்த்தை எங்க உன்னுடைய செயலையும் எண்ணத்திலையும் உருவாகி போகுது. அதனால ஏழைன்றது யாரும் கிடையாது, எல்லாரும் பணக்காரன் தான். மனசில் இருக்குது ஏழையும் பணக்காரன். மனசை சீர்பட்டிங்கன்னா ஏழையும் கிடையாது பணக்காரன் கிடையாது, மனிதன் இருக்கிறான், அவ்வளோதான். நான் சொல்றது மனிதனை மட்டும் பாருங்க. ஏழையை பார்த்த பணக்காரன். இப்போ அரசியல்வாதிகள்லாம் ஜாதி திருமணம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? வேடிக்கையான விஷயங்களை பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். இவரை விட பணக்காரனுக்கு எடுத்து போய் அவர் தாழ்ந்த ஜாதின்னு கொடுப்பாரு. ஆனா இவரை விட பிச்சைக்காரனுக்கு எடுத்து போய் நான் பாருங்க அரசியல்வாதி, இவர் ஒன்றும் இல்லை, 10 பைசா கூட இல்லை, இவரை நான் பொண்ணை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டார். இது கலப்பு திருமணம். இது இல்லை கலப்பு திருமணம். இன்னைக்கு ஜாதியில இல்லை, பணக்காரன்ல இருக்குது ஜாதி. ஆமா, பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் 2 ஆக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அப்ப பணக்காரனா இருந்தா அவன் எந்த ஜாதிக்காரனா எங்க வேணா வந்து உட்காந்துக்கலாம். ஏழை இருந்தா நீ உயர்ந்த ஜாதிக்காரனா கூட உட்கார முடியாது. அப்ப ஜாதி எதிராகுன்னா பணத்துல ஆயிப்போச்சு. இப்போ அதை நாடி எல்லா மக்களும் ஓடுது. ஓடும் போது துன்பத்துல போய் மாட்டிக்கிறான். சில பேர் நினைச்சதை சாதிச்சிடறான், சில பேர் பல பேரால் சாதிக்க முடியாம போய் துன்பத்துல விழுந்துடுறான். கடவுள்ன்றது ஏழையா பணக்காரனான்றதே இல்லை. கடவுளுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது. போன மாசம் கூட சொன்ன கடவுளுக்கு பணம் கிடையாது, பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா உன் நினைவுல தான் கடவுள் இருக்கிறார். ஏழையினுடைய நிலை என்னன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 4 மணி நேரமாவது கடவுளை நினைப்பான். ஆனா பணக்காரனுடைய நினைப்பு 24 மணி நேரம் பணத்தையே நினைப்பான். அதனால லிங்க் எங்க கிடைக்குதுன்னா ஏழைக்கு கிடைக்குது, பணக்காரனுக்கு கிடைக்கல. நினைவு தான் சாமி எல்லாத்துக்கும் செயலுக்கும் காரணம். கடவுளை யாரு நினைச்சு எளிமையா இருக்காங்களோ அவங்க ஏழை. இப்போ பல மகான்கள் பாடல்களில் கூட இந்த ஏழைக்கு இறங்கி மனம் குளிர வைப்பாய் அப்படின்னு சொல்லி இறைவான்னு சொல்லி வேண்டி பாடுறாங்க. பல பாடல்களில் தன்னை ஏழைன்னு சொல்லிக்கிறாங்க மகான்கள். அவன் ஏழை தானே, அவன் கையேந்தது இறைவன்கிட்ட தானே. அதுதான் நாகூரணி பாட ஒரு பாடம், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு. ஆமா ஆமா, அது மாதிரி இவன் ஊடு ஊடா போய் கையேந்தின்னுக்கிறான். கையேந்த வேண்டிய இடத்துல கையேந்ததில்லை. ஏன் சொல்றேன்னா கடவுள்கிட்ட காசு கிடையாது, கடவுள்கிட்ட பொருள் கிடையாது, கடவுள்கிட்ட இது சொத்து சோகம் கிடையாது. ஆனா அருள் இருக்குது. அந்த அருள் இந்த உலகத்துல உன்னை பெரிய ஆளாக்கும்.
அவனுடைய வாக்கு இந்த உலகத்துல இல்லாம ஆக்கும். அதனால இறைவன்கிட்ட கையேந்துங்கன்னா, அப்படி கையேந்திரவனுக்கு குறைபாடே இல்லை. இறைவனை நம்புறவனுக்கு மன ஓச்சலே கிடையாது. ஏன்னா நான் செய்யறேன் போது எனக்கு வேதனை. இது எல்லாமே இறைவன் செய்யலன்னும் போது பாரம் அவன் மேல போயிடுச்சு, எனக்கு இல்லை. அது எல்லா மனிதர்களும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நானே காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு நானே காரணம், இறைவா என்ன மீட்டெடு. இந்த நினைப்பை வச்சுக்கினாங்கன்னா எந்த துன்பத்திலிருந்தும் வெளியே வருவாங்க. அதனாலதான் வந்து மகான்கள் தன்னை வந்து ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லி பல மகான்கள் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட பிச்சை தான்பா. நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த ஊர்ல பணக்காரன் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா எதையாவது நான் பெரிய கோடி 100 கோடி ரூபாய்க்குது என்கிட்ட. சரி, எனக்கு மரணம் வந்தது. ஏன்பா 100 கோடி ரூபாய் என்னால் தூக்கின்னு போக முடியாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 1 கோடி ரூபாய் எத்துன்னு போனேன்னா எவனா முடியாது. உலகத்தில் இது வரைக்கும் எத்துன்னு போய்க்கிறேன்னா மகானாகட்டும் மனுஷனாகட்டும் எத்துன்னு போக முடியுமா? முடியாது. அப்ப இவெல்லாம் பிச்சைக்காரன் தான். எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அவன் பணக்காரன். ஆமா, அதனால தான் சொன்னேன், அவன் ஒருத்த நிரந்தரமானவன், அழிவில்லாதவன், ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லாதவன். உனக்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு, ஏழ்மையும் உண்டு, வசதியும் உண்டு. இந்த மனித வாழ்க்கையில எல்லாம் வரும்போ நீண்ட பயணம் வாழ்க்கை. அந்த பயணத்துல கல்லு முள்ளு, நீ போற பயணத்துல பல விஷயங்கள் வரும். ஆனா உன்னுடைய பயணம் தடைப்படக்கூடாது. நீ எல்லாத்தையும் கடந்து பயணம் பண்ணி இறைவனை போய் அடைஞ்சிடு. எங்கிருந்து வந்தையோ அதுல போய் சேர்ந்துடு, பிறப்பை தவிர்த்துக்கோன்னு சொல்லிங்க சாமி. அதுக்கு பாதை வேணும். அந்த பாதையை தான் நான் போட்டு கொடுத்துன்னுக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாதையில பயணம் பண்ணுங்கன்னு. ஆனா பாதையை நான் போட்டு கொடுத்து பயணம் பண்ணாத முள்வேலியில போய் பயணம் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? தடுக்கவே முடியாது. இதை தான் இங்க நடந்துக்கினுக்கிற விஷயம். இங்க வந்து நிறைய உபதேசங்கள் வாங்குறான். 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த உபதேசம் வாங்கின உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 மாதம் ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் விட்டுட்டு பழைய நிலைக்கு போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. யாராலுமா லிஸ்ட்டு எடுத்தா கணக்கிலே அடங்காது இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நீ எதை ஒன்றா இழந்துடு, இறைவனு நினைவை இழக்காது. ஏன்னா உனக்குள்ள இறைவங்கிறான், அவங்க கூட உறவாட கற்றுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அந்த உறவாடினா உடலோட உறவாட முடியாது, உயிரோட தான் உறவாடணும். ஏன்னா உயிர் தான் ஆன்மாவுக்கு போக முடியும், உடல் ஆன்மாவுக்கு போகாது. அதனால இந்த உயிரோடு நீ உறவாடும் போது உன்னுடைய தெய்வத்தை நீ சந்திப்ப அப்படின்னு. இப்போ கூட மலேசியாவிலேருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நான் என்னுடைய உடலை விட்டு நான் வெளியே போகிறது நானே பார்க்குறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இதை மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கணும். இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த மனித உடல்லேருந்து வெளியேறணும். மனித உடல்லையே இருந்தது வழிபடுறது அது முதுமை கிடையாது, முழுமையும் கிடையாது. மனித உடலை விட்டு வெளியேறணும். மனித உடலை விட்டு வெளியேறினா தீவிரமான பாடம் பண்ணணும், அந்த நினைவோடவே இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனால் ஏதோ 1 மாதம் உபதேசம் வாங்கினா பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒன்றுமே கிடைக்காது. சாதாரண மனுஷன் தான். பணம் வந்து நிம்மதியை தராது அப்படின்னு சொல்லி இல்லாதவங்கள்ட்ட போய் சொன்னால் கடுமையான கோபப்படுறாங்க. பணம் தான் எனக்கு நிம்மதி. சரி, பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், சரி, நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. ஆமா, சரி. அதே பணக்காரங்கள்ட்ட போயிட்டு பணம் வந்து நிம்மதியை தருமா? அட போப்பா, நான் படுற பாடு எனக்கு இல்லாத பணமா, ஆனா நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. அப்ப 2 பேருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பணம் இருந்தா எனக்கு நிம்மதி வரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டில் வீடியோவாக போட்டு கொடுத்தேன். கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான், கோயிலுக்கு போகிறான். அவன் நினச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும், கடவுளையும் கூட வாங்கி பொட்டியில் வச்சு பூட்டிப்பான். ஆனால் அவன் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனும் கடவுளுக்கிட்டு போகிறான். அவன் எதுக்கு போகிறான்னு யோசித்துங்களா கொஞ்சமாவது அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னே வீடியோ கேசட்டு போட்டு ரேடியோ பேசியே கொடுத்தேன். கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறவன், ஐயா என்கிட்ட கோடி கோடியாகுது, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் இதை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும், என் உடல் ஆரோக்கியத்தை தரணும், நான் நோயாளி ஆகிட்டேன்னு அவன் போகிறான் பணக்காரன், கடவுள்கிட்ட போய் கேட்குறான். ஏழை என்ன பண்ணுறான், ஐயா அடுத்த வேலைக்கு சோறே இல்லை, உடல் நல்லா பலமாக தாங்க, ஆனால் உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நீ எதனா வழி பண்ணுன்னு இவன் போய் கடவுளை கும்பிட்றான். அப்போது பணம்ன்றது, அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும்.
வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு என்னங்க பண்ணுறது, அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மூத்த மாமியாருக்கு ஃபங்க்ஷனுங்க, எங்கள் மச்சன்சிக்கு ஃபங்க்ஷனுங்கன்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணி எப்படி கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. அப்போ துன்பம் வந்துடும். அப்போது உன் வரவை விட நீ செலவை ஜாஸ்தி பண்ண, அப்போ நீ குருட மாதிரி. அதே நேரத்தில் உன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆழாக்கரிசி சோறுக்கு மேலே துண்ண முடியாது. நான் பணக்காரங்க, ஒரு மூட்டை அரிசி சோறு துண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையான தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போது அந்த பணக்காரன் என்ன பண்ணணும்? இப்போ தானே சொன்னேன், அரசியல்வாதிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது, உலகத்துக்கு நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நிலையான வாழ்க்கையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பணக்காரன் ஏதோ ஒரு வழியில் அவன் சம்பாதிச்சிட்டான், பணக்காரனாக. இப்போ அவனாலையும் சாப்பிட முடியல, சாப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அவனுடைய பணத்தை பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, நான் 10 பேருக்கு சோறு பண்ணேன், பரவாயில்ல, நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன். அப்போ அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்குது. கோடி கோடியாக டெய்லி நோட்டை எடுத்து எண்ணி போட்டு போட்டுறதால உனக்கு என்ன பயனுக்குது? ஒரு பயனும் இல்லை. அதனால் இல்லாதவனுக்கு இருக்கிறத இப்போ நீ சைக்கிளில் போயின்னுக்கிற, உனக்கு என்ன நான் இந்த ஓட்டர் சைக்கிள் ஒரு 300 ரூபா சைக்கிளை வச்சுன்னு ஓட்டின்னுக்கிறேன். ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கணும். சரி, பைக்கும் கிடச்சிச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன். என்ன பைக்கு? பிளைமவுத்து கார் இருந்தால் நல்லா இருக்கணும். அப்போது ஏழைக்கு பணம் இல்லை. சரி, ஒரு 10,000 கொடுத்து நீ நல்லா இருன்னு சொல்லு. திருப்பி அவங்க என்னங்க 10,000 அது ஒரு காசாங்க, அது அவன் கோடி வச்சுங்கிறாங்க. ஏன்னா இவன் தன்னை பார்த்து வாழறதே கிடையாது, உலகத்தை பார்த்தே வாழும்போது அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எண்ணங்கள் தான் இவனுக்கு வரதை தவிர இவன் மேலே இருக்கிற எண்ணம் வரல. காரணம் இந்த ஆசை எல்லைக்குள்ளே நிற்கல. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ள வச்சு கடல் அளவு ஆசை வச்சான். ஆசைக்கு அளவு தடை இல்லையே, எவ்வளோன்னா ஆசைப்படலாமே. அப்படி ஆசைப்படும் போது தான் துன்பத்தில் போய் விழறான். அதனால நம்மளுடைய வருமானம் என்ன, அதில் வாழணும். பணம் இல்லாமல் எந்த செயலும் இன்னைக்கு இந்த உலகத்தில் செய்ய முடியாது. பணம் வேணும். ஆனால் அந்த பணமே வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. ஆக்கிக்கினா வாழ்க்கை சிதைஞ்சிடும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைப்படுது. ஆனால் வாழ்க்கையே பணமாக்குனீன்னா மிருகம் மாதிரி மாறிடுவே. நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் போயிடும், உன்னுடைய செயலெல்லாம் மூர்க்கத்தனமாக இருந்தால் மாறிடும். அதனால பணத்தை உபயோகப்படுத்தணும், அது மேலே பற்றா வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. பணம் பணமே வாழ்க்கைன்னு ஆனாதான் நிம்மதி போயிடும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன். எத்தனை ஏழை பணக்காரன் ஆயிக்கிறானே. ஆமா, அவன் என்ன சொல்றான், நான் ஏழையா இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, பணக்காரன் ஆயிதாங்க கஷ்டப்படுறேன். அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அப்ப பணம் வந்தா கஷ்டம் வந்துடுதுன்னு கூட, பணமும் பாவமும் இணைஞ்சது ஒரே பொருள். அது யாருக்கிட்ட அதிகம் சேர்ந்தா அவன் குடும்பத்துல பாவமும் சேருதுன்னு அர்த்தம். அது அவனுக்கே தெரியறது இல்லை. பணம் சேர்த்துன்னு நினைச்சுக்கிறான், பாவம் சேர்த்துறான்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பணம்ன்றது நல்வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. ஆனா பணக்காரன் அவன் தீய வழியில சம்பாதிக்கிறது ஒரு விதம் இருக்குது. நல்வழி சம்பாதிக்கிறவங்ககிட்ட அளவு மீறி பணம் சேராது, தீய வழியில சம்பாதிக்கிறவங்ககிட்ட கணக்கு இல்லாத போய் சேரும். அப்போ அந்த தீயத்தினுடைய விளைவு பாவம் தானே. அப்போ பணம் சேரும் போது பாவமும் சேர்ந்து இல்லையா? அதனால பணம் சேர்ந்துச்சு அவன் உத்தமன்னு சொல்ல முடியாது, பெரும் பாவத்தில் ஈடுபட்டான்னு அர்த்தம். அதனால பணம் சேர்ந்ததால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை, பணம் இல்லாதால ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லை. மனம் நிம்மதி எங்கன்னா மனசுக்குள்ளது. இது போதும்னு எப்போ நினைக்கிறான் அவன் நிம்மதியா இருக்கும். இது எப்போ பத்தாதுன்னு நினைக்கிறான் அவன் நிம்மதி எத்தனை கோடி வந்தாலும் நிம்மதி இழந்துருவான். இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி முதல்ல ஒருத்தன் தான், கிளின்டனா? பில் கிளின்டன். கிளின்டன் இல்லை, ஒபாமா இருந்தாரு. ஜார்ஜ் புஷ் இருந்தாரு. ஜார்ஜ் புஷ். ட்ரம்பட் இருந்தாரு. ட்ரம்ப் ஒரு வாட்டி ஜனாதிபதி இருந்தல, எல்லா பேரும் கட்சி உலகத்துல இருந்து போக வேண்டியதான் வீட்டுக்கு. இப்போ 2வது வாட்டி போட்டி போட்டுங்கிறோம். ஏன்? சேர் விட மாட்டேங்குது. மந்திரிங்களுக்கு கூட அப்படிதான். ஆமா, இருக்கிற மந்திரிலாம் கூட அந்த சேர் விடாது. ஒரு வாட்டி உட்கார்ற வரைக்கும் தெரியாது, உட்கார்ற வரைக்கும் போட்டி போடுவேன். உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த சேரை விட்டு கொடுக்க மனம் வராது. இந்த மாதிரி பற்று உள்ளவன் துன்பப்பட்டே தீரணும், வேற வழியே கிடையாது.
அதனால் எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எங்கே இருக்குது, வெளியே இருக்குதுன்னா வெளி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் உன் மனசுக்குள்ளவே இருக்குது. உன் மனசை சீராக்கன்னா உன் வாழ்க்கை சீராக்கும். உன் மனத்தை சின்னாபண்ணமாக விட்டுன்னு செதற விட்டுட்டீங்கன்னா அது வாழ்க்கையும் சிதறி போயிடும். அதனால் முதல்ல மனசை சீர்திருத்தணும். அப்போ மனம் சீர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா மூச்சு அடங்கணும். அதுக்கு இந்த பாதை அவசியம். இது அடங்காமல் மனம் சீர்படாது, அந்த எண்ணங்கள் கலையாது. ஏன்னா ஒரு பானையில் நிறைய குப்பை கொட்டி வச்சுக்கிறோம். இந்த குப்பையெல்லாம் அதில் சேர்ந்து போயிருக்குது. இதெல்லாம் வெளியே போனால் பானை ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும். அப்போ அந்த குப்பை மெந்து அந்த தண்ணியில் அடிச்சின்னு வெளியே வரும். அது மாதிரி தண்ணின்ற காற்றை உள்ளே ரொப்பனின்னா குப்பைன்ற அழுக்கு வெளியே போயிடும். அதை ரொப்ப கற்றுக்குங்க. சொல்லுப்பா. என்னம்மா? இல்லை இல்லை குடிக்கலையா அவர் ஒரு முடிவோடு சொல்லுப்பா. ஐயா, நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் பயங்கர கஞ்சமா இருக்கிறாங்க. எளிமையா இருக்கு. எளிமைக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு. எளிமைன்றது வேறப்பா, கஞ்சதானம்ன்றது வேற. ஆனா அது ரெண்டு ஒண்ணா ஆக்கிக்கிறாங்க. அதை அவங்க அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இந்த கொரோனா பீரியட் வந்தது இல்லை? ஆமாம். ஒரு 120 குடும்பம், இருளர் குடும்பம் இருக்குது இந்த பாக்பட்டியாண்டு. ஆமாம். அவங்க ஒன்றும் நம்மளை கேட்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்க அந்த டைமில் ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியாது. அவங்க வரவு வெட்ட போவாங்க, கழனிக்கு போவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்து 4 ரூபா சம்பாதிப்பாங்க. அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருந்தப்போ என்ன பண்ணோம், முதல் வாட்டி 10 கிலோ அரிசி, கையில் 1000 ரூபாய், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு எண்ணெய் பாக்கெட்டு கொடுத்தோம். சரி முடிஞ்சு போச்சுன்னா 2வது வாட்டி முடியல, திருப்பி இந்த கொரோனா திறந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஒரு புடவை, ஒரு வீட்டுக்கு ஒரு லுங்கி, 10 கிலோ அரிசி, 400 ரூபாய் காய்கறி, எண்ணெய் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, கையில் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வறுமையான இடத்துல எங்கள் பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, ஆனால் யாரும் 10 ரூபாய் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. சாமி வந்து இந்த உதவி பண்ணார், இதை 1 மாதத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். அப்போ அந்த 1 மாதத்துக்கு அந்த கடவுள் வாழற உடல் வாழுத. நீ மனிதனுக்கு பண்ணுறேன்னு ஏன் நினைக்கிற, கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. இப்போ இந்த உதவிகளை பண்ணிட்டோம். சரி 6 மாதம் மொத்த கவுன்சிலர் எலெக்ஷன் வந்துச்சு. ஏம்மா நான் உங்களுக்கெல்லாம் அரிசி கொடுத்துக்கிறேன், மிளகா கொடுத்துக்கிறேன், புளி கொடுத்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுங்க. இது நம்ம வேலை. இப்படி கொடுக்குறோம் உண்டு. அதுக்காக தாங்க கொடுக்குறாங்களே அரசியல்வாதிங்க கொடுக்குறது. அரசியல்வாதி சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது, பின்னாடி அரசியலுக்கு வரப்போ சினிமா நடிக்கிறவங்க கொடுக்கறது அரசியலுக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதிங்க கொடுக்கறது ஓட்டு போடுங்கன்ற கேட்கறதுக்கு அர்த்தம். இங்கே எல்லாம் சுயநலத்தில் இயங்கிக்கினுக்குது. இது தொண்டு கிடையாது. இது பேர் தொண்டுன்னு சொல்ல முடியாது. நான் உதவி செய்தேன். உதவின்றது என்னன்னா கொடுத்தா கேட்கக்கூடாது. நீ 10 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு ஓட்டு போடுவீன்னா திருப்பி கேட்குறேன்னு தானே அர்த்தம். அது கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் கொடுத்தா கேட்காதது தான் உதவி. இப்போ சில பேர் சொல்லுவான், ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்துருப்பான் உன் கல்யாணத்துக்கு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு. நான் தாங்க உதவி பண்ணேன். உதவின்றது என்னது, கொடுத்துட்டு கேட்கக்கூடாது, அதை திருப்பி கொடுத்தா வாங்கினோம். கொடுத்ததே வட்டிக்கு வியாபாரம். இது எங்கே உதவி ஆகும்? இது மாதிரி நிறைய பேர் ஏமாற்று. அதனால் கஞ்சத்தானம் வேற, எளிமை. எளிமைன்றது எத்தனை கோடி இருந்தாலும் நீயா வாழறது எளிமை. எத்தனை கோடி இருந்தாலும் அடுத்தவனுக்கு 5 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் ஏன் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறது கருமி. இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா அநாத ஆசிரமங்கள் நிறைய இருக்குது. இந்த அநாத ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவ்வளோ கிடையாது, எல்லாம் பெண்கள். பெண்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது, என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, முன்னாடி அவங்க செய்கிற ஏமாளித்தனம். ஒவ்வொரு ஆசிரமத்தினுடைய நிலையை அந்த பெண்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு உறுத்தலாக இருக்குது. எழுந்து உட்காந்து சாப்பாடு எவ்வளோ சொந்தக்காரர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ நினச்சதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒரு பொடி சோறு போடுறாங்களான்னு காத்துங்கிறாங்க. அந்த ஒரு பொடி சோத்தை கூட அவங்கள நல்லா உட்காந்து சாப்பிட முடியல, அப்படியே படுத்துக்கினே எடுத்து போட்டுருக்காங்க.
இது ஏன் இந்த நிலைமை வந்தது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஏமாளித்தனம். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த பாதையில் பயணம் பண்ணிக்கலாம், கடைசி காலத்தில் கூட உங்களுக்கு பயம் கிடையாது. இருக்கும்போது ஐயோ என் புள்ள மாதிரி புள்ள கிடையாது, என் பொண்ணு மாதிரி பொண்ணு கிடையாது, என் வீட்டுக்கார மாதிரி இல்லை, என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் எல்லாரும் கை விடும் போது அநாதாசிரமம் கை கொடுக்குது. ஆமாம், அந்த அநாதாசிரமத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இத்தனை அநாத ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே பார்த்தா பெண்கள் தான் அதிகங்கிறாங்க, ஆண்கள் கிடையாது. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. ஒரு ஆண் எங்கன்னா பிளாட்பாத்தில் கூட படுத்து கிடக்கலாம், என்னத்துக்கு கொண்டாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு பெண் அப்படி படுக்க முடியாது. அப்படி படுக்க முடியாத சூழ்நிலை இந்த அநாதாசிரமங்களில் சார். ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஏன் இந்த நிலை? இதுக்கு காரணம் என்னான்னு அவங்க யோசிக்கிறாங்களோ யோசிக்கலையோ, சரி அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இருக்கிறவங்களாவது யோசிப்பாங்களா தெரியல. ஏமாளித்தனம். நான் ஒரு போன வீடியோவில் கூட சொன்னேன், உன் கணவனுக்கு தெரியாத உன் பாதுகாப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, உன் பிள்ளைங்களுக்கு தெரியாத கொஞ்சம் வச்சு கடைசி காலத்தில் அது உனக்கு போதும். அதே மாதிரி உன் மனைவிக்கு தெரியாத கனவுமார்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், அது உங்களுடைய பாதுகாப்பு. முதல்ல நான் அவரை காப்பாற்றுறேன், இவரை காப்பாற்றுறேன், அவரை காப்பாற்றுறேன், நீ ஏமாந்து போயிடுறியே. உன்னை காப்பாற்றுக்கு நீ 1000 பேருக்கு உதவி செய்ய, தப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க ஊர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாங்கன்னு. முதல்ல நீ நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும். ஊரே நல்லா நீ கெட்டு போன யாரும் உன்னை காப்பாற்றும், ஒரு சோறு கூட போட மாட்டான். அதனால் முதல்ல நீ நல்லா இருக்க பழகு. நான் எல்லாமே ஆப்போசிட்டாக பேசுவேன், அது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்குன்னா என்னால் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. முதல்ல நீ நல்லா, அப்புறம் 4 பேரை காப்பாற்று, தப்பு இல்லை. ஆனால் 4 பேரை காப்பாற்ற நீ ஏமாந்த அநாதாசிரமம் சரி, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக அவங்களை பார்க்கும்போது. இந்த மாதம் 400 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அதில் பாதி பேர் தான் தட்டு வச்சுக்கின்னு வாங்கி சாப்பிட்றாங்க, மீதி பேர் படுத்துக்கினே வாயில் போட்டுக்கிறாங்க, எழுந்து கூட முடியல. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது ஆண்களை விட பெண்கள் அதிக பாதிப்பு. ஆமாம், இது பெண்களுக்கு ஏன் இந்த பாதிப்புனா ஏமாளித்தனம். எல்லாத்தையும் பொண்ணுங்க, எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கொடுத்துட்டு கட்சியில் உனக்குன்னு ஒன்றுமே இல்லை, பொள்ளையும் காப்பாற்றல பொண்ணுங்க காப்பாற்ற நடுத்தரில் விட்டாங்க ஒன்று நாராயணன். இந்த நிலை வேணாம், உங்களை மாற்றிக்கணும் தான் நடந்து போட்டோம். இனி வாழறவங்களாவது அது மாதிரி பாதையில் பயணம் பண்ணி ஒரு மன தைரியத்தை வளர்த்துங்க. டே போடா பிள்ளை தேவையில்ல பொண்ணு கடவுளுக்குறாண்டா என்கின்ற நம்பிக்கையை வளர்த்துங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கடைசி காலத்தில் உதவும். ஆமாம், அதை தான் சொல்லிக்கிட்டுங்கிறேன் சார். ஆமாம், இதை ஒட்டி ஒரு கேள்விங்க, டீ சாப்பிட்ருங்க. நான் டீ சாப்பிட்றத விட இந்த உலக மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது முக்கியமாக தெரியுது. இப்போ சொத்து நிறையா வச்சுருக்காங்க, இல்லை கொஞ்சமாக வச்சுருக்காங்க, அவங்க கடைசி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்கள்ட்ட அதை கொடுத்துறது சரியா, இல்லை கடைசி காலம் எனக்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது சரியா? இது ஏன் அப்படி இந்த கேள்வியை கேட்குறேன்னா, முன்னாடியே அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கதி நீங்கள் சொன்ன மாதிரி அதோ கதி ஆகிடுது. அவங்க வச்சுருக்காங்கன்னா ஓரளவுக்கு அவங்க காப்பாற்றப்படுறாங்க, அவங்களுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த சக்திவேல்னு ஒரு வக்கீல் திருப்பத்தூர்லேருந்து, ராஜவேல் சக்திவேல்னு 2 பேர் வருவாங்க. சராசரி சாதாரண ஆள் கேட்டால் கூட பரவாயில்ல, ஒரு வக்கீல் என்ன கேட்குறான், சாமி ஒரு இடம் இருக்குது, அது என் பொண்டாட்டி மேலே எது இல்லான்னுக்கிறேன்னு. ஏன்டா மூடனாடா நீ, என்ன நீ செத்தா உன் பொண்டாட்டிக்கு தானே போகுது. கவர்மெண்ட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அப்பா அம்மா காப்பாற்றினாங்க, படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவன் ரிட்டையர்ட் ஆனாவோ இல்லை அவன் செத்து போட்டாவோ அப்பா அம்மாவுக்கு பங்கு கொடுக்கறதே கிடையாது. இல்லை பொண்டாட்டிக்கு தானே போகுது. ஆமாம், கவர்மெண்ட்லேயே அப்படி இருக்குது, நீ வச்சுக்கிற சொத்து நீ செத்தா உன் பொண்டாட்டிக்கு தானே போகுது. அதனால எழுத போகிற போய் உதவாங்கணும்னு ஐடியா இருக்குதாடா உனக்கு, என்ன உன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா அது இருக்கிறதால உனக்கு ஒரு மரியாதை ஒரு வச்சுக்கிறாரு கொஞ்சம், அது நம்மளுக்கு பின்னாடி உதவுன்ட்டு கொடுத்துப்பட்டி நான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை கட்டையை தத்துவாங்கடா உன்னை வக்கீல ஏண்டாக்குறீங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி மூடத்தனம் எல்லாரும் செய்வாங்க. நிறைய இது மாதிரி இந்த பற்றுன்னு பிள்ளைங்க மேலே பாசம்னு வச்சு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு கட்சியில் இவங்க ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய வச்சுருப்பாங்க, பிள்ளைங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கிட்ட சேர்த்தா பிரச்சனைன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு அவங்கள அப்பா அம்மாவை காலி பண்ணிட்டு மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிறாங்க. இதுவும் நடக்குது. அதனால 2ம் ஆபத்து. அதனால தான் சொல்றது, யாருக்கும் தெரியாத வச்சுக்கன்னு ஏன் சொல்றேன்னு இப்போ புரிஞ்சுதா? தெரிஞ்சதுன்னா இல்லைனால கொடுத்துட்டாலும் ஆபத்து,
கொடுக்க மாட்டேன்னு வச்சிருந்தாலும் ஆபத்து. அதனால நீ தெரியாத வச்சுக்கோ. செத்தா எடுத்துக்கிட்டோமே, அவங்க தானே எடுத்துக்க போறாங்க. அது என்ன நீ இருக்கும்போதே கொடுக்கணும். இருக்கும்போதே கொடுத்து அவன் ஓய்ச்சி சாப்பிட்டோட சோம்பேறி ஆக்கி விட்டுடுவியா? ஆமா. எந்த ஒரு மனிதனும் கோடி கோடியா கூட இருக்கட்டும், அவன் ஓய்ச்சி சாப்பிட்ற சக்தி, அந்த தைரியம், அந்த எண்ணம் அவனுக்கு வேணும். அப்படிப்பட்டவன் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்பாவுக்கு கோடி கணக்கில் அடப்போட அப்பாவுக்கு பின்னாடி வரட்ட கொடுக்கட்டும், இன்னைக்கு என்னால வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வாழணும். அப்பா சொத்துக்குது நான் ஏங்க வேலை செய்யணும்? இந்த என்ன படம் அது, சிவகணேசன் ஒரு 3 ஆக்ஷன் படம் வந்தது தெரியுமா, தெய்வ மகன். அதில் சிவகணேசன் புள்ள ஏழை ஒரு சிவகணேசன் இந்த வெந்து போயிருக்கும் பாதி. இன்னொரு சிவகணேசன் வந்து பணக்காரன் விட்ட புள்ள. அவன் ஏழை சிவகணேசன் சொல்ற, டே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், டே உங்க அப்பா பிச்சைக்காரன் எங்க அப்பா பணக்காரன் வந்தேம்மா. அது மாதிரி கதையா ஜனங்க வாழுது. அது மாதிரி இருக்கக்கூடாது. தான் காலில் தான் நிற்கணும்னா அவன் தான் சுயம்பு. ஆமாம். அவனுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். ஆமாம். அப்படி வாழ கற்றுக்கணும். அப்பா அது இருக்கட்டும், எந்த நாளைக்கு அப்பா செத்து போனா நீ தான் எடுத்துக்க போற. ஆமாம். அது அப்பாவுக்கு பின்னாடி எடுத்துக்க. அப்பா இருக்கும்போது கொண்டுட்டு எடுத்துக்கணும்னு நினைக்காத. அப்போ நீ புள்ளையே கிடையாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நடக்குது. இந்த மாதிரி மனோபாவம் வரணும், வளர்க்கணும். வளர்த்தா ஆரோக்கியமா சமூகம். அதனால தான் நான் சொல்றது, இந்த பிள்ளைகளை கெடுக்கிறது தாய்ங்க தகப்பனுங்க தான். அறிவு வளர்க்க எதையும் சொல்லி கொடுக்கறதில்லை. முன்னெல்லாம் பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம், இயல்வது கருவேல் அப்படியெல்லாம் வந்தது. ஆமாம். இப்போ எல்லாம் அரசியல்வாதிங்க படமாக வருது. ஏன்னா அவங்க கொள்ளாச்சதெல்லாம் இவங்களும் செய்யணும்னு போடுறாங்க. போட்டால் அவங்க வாழ்க்கை வரலாறு தான் வருது. அப்போ பசங்க அதை படிக்கும்போது அதே மாதிரி கெட்டு போகிறாங்க. தாய் தகப்பனை என்ன பண்ணுறாங்க, அவங்க அறிவு வளர்க்கறதுக்கு எதையும் சொல்லி கொடுல. நீ இன்ஜினியர் ஆகணும், பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர் ஆகிறான், நீ குறைஞ்சது இன்ஜினியர் ஆனால் அன்னைதானா எங்களுக்கு மரியாதை. அறிவு வளரணும், அன்பு வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்லை. ஆசையை வளர்த்து அவன் ஆசையை நிறைவேறின உடனே இந்த வளர்க்கறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தெத்திடுறான். நீ இடைஞ்சலாகிற, எனக்கு என்னுடைய ஆசைக்கு நீ தடையா இருக்கிற அப்படின்னு தாய் தப்புனை வருத்திடுறான்பா. அதனால அறிவு வளர்க்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பிறந்ததுலேருந்து அறிவு வளங்க. அறிவு வளர்ந்தா எல்லா செயலும் நல்லா இருக்கும். ஆசை வளர்ந்ததுன்னா எல்லாத்துலேயும் ஆபத்து வரும். இதை தான் நான் கத்திங்க கிடக்கிறேன். கல்வி திட்டமே அப்படித்தானங்க இருக்கு. அந்த பிழப்பை நோக்கி தானே போயிட்டு இருக்குது. பிழப்பை நோக்கி தான் கல்வி திட்டமே இருக்குது. அதுதான் அந்த மாதிரி போகும்போது சமூகம் கெட்டுத்தானே செய்யும். சமூகத்தை நல்வழிப்படுத்தவே முடியாது. சமூகத்தில் முன்னெல்லாம் டிவி எடுத்தீங்கன்னாக்கா ஒரு சாமி கதை, சாமி இருக்கிறாரா இல்லையா, நடந்ததா நடக்கலையா, ஒரு கதை போடுவான். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு மனசு மாறும். இப்போ டிவியை ஓப்பன் பண்ணினா இவன் அவங்க குத்தனா, அவனை இவங்க குத்தனா, இப்படி வெட்டினா, அப்படி எத்த போனோம். இதெல்லாம் இந்த பொருளுங்க விற்கிறதுக்கு விளம்பரப்படுத்துகிற மாதிரி கொலைகேஸ் எல்லாம் விளம்பரம் ஆகிப்போச்சு. இதை ஒருத்தன் பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சமூகம் கெட்டு போகிறதுக்கு இந்த மீடியாஸ் ஒரு முக்கிய காரணமாகுது. அது அதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்திக்கணும். கண்டிப்பாக. அதே மாதிரி அரசியல்வாதிங்க வாய்ப்புகள் கிடைச்சது, அந்த வாய்ப்புகளை மக்களுக்கு நன்மையை செய்து அந்த புகழை நிலைநிறுத்திக்கணும். அதில் சம்பாரிச்சு நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது மக்களுக்கு நன்மையை தரும். நீ சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா அங்கே தீமை தான் விளையும். பாட புத்தகங்கள், பழைய வரலாறுகள், புனித நூல்கள், அதை சொல்கிறான், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்றான். எங்கே ஞாபகம் வச்சுக்கிறாங்க? காரணம் அந்த மாதிரி நூல்கள் இல்லை. எல்லாம் மாதாவை வச்சவனா தலைவரை வச்சவன் தான் இருக்கிறான். புக்கை எடுத்தீங்கன்னா நீ எதை போடுறியோ எதை படிக்குதோ அது மனசில் ஊட்டு. அதனால தான் சொல்ல வெளியும் பயிர் மொழியிலே தெரியணும். எது இளமையில் ஊறி போதோ அதுதான் முடிவில் வரும், அந்த நினைப்பு தான் வரும். அதனால் இதெல்லாம் நிறைய இனிமேல் அது சீர்திருத்தது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உலகம்ன்றது அழிவை நோக்கி வேகமாக போய்கின்னு இருக்குது. அந்த வேகமான கிரகங்கள்லாம் மாறி போய்க்குது. பச்சா ஒரு வக்கீல் உபதேசம் வாங்கினாங்க புருஷன் பொண்டாட்டி. அவங்க சொல்கிறாங்க 13 வருஷம் வேற ஆசிரமத்தில் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக போயிடுச்சு, இப்படி ஒரு அதிசயமான வழி இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இது மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க.
அப்போ இவ்வளோ பேரும் இந்த வாழ்க்கையில் அவங்க பெற்றாங்க, வளர்ந்தாங்க, படித்தாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடும்பம் நடத்துங்கிறாங்க. இப்போ போய் எல்லாரும் இமயமலைக்கு அனுப்ப முடியுமா? அது முடியாத, சாத்தியம் இல்லாத விஷயம். மகான்கள் மனத்தை அழிக்கலாம், மனுஷன் அழிக்க முடியாது. மனுஷன் மனசை அழிச்சானா இவன் மகான் ஆயிடுவான். மகான் ஆனா வீடு வாசல் தெரியாது போயிடும். அப்புறம் குழந்தை வீட்டில் நடுரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். மனத்தை அடக்க கத்துங்க. அடக்கத்து புலனடங்களால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் புலன் அடங்கும், புலனும் மனமும் அடங்கன்னா மூச்சு அடங்கணும். இது மூணும் ஒன்னோட ஒன்று லிங்க். அப்போ இந்த புலன்களை அடக்கணும். புலன்கள் அடங்கினா மனம் அடங்கும், மூச்சு அடங்கினா மனம் அடங்கும். இந்த அடக்கத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏதோ நீ கடவுள் ஆகிட்டு பெரிய ஞானி ஆகிட்டு நான் யாருக்குமே சொல்றது இல்லை. அது ஆகவும் முடியாது, அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு ஞானி ஆகிறது அவன் பிறவியால் தொடர்ந்து வந்தால் தான் ஞானி ஆக முடியும். ஏதோ எடுத்த உடனே ஞானி ஆகிட முடியாது. கற்பனையில் பேசுறதே இல்லை. நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஆனால் உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னுடைய உடலை உன்னுடைய உயிரை நினை. ஏன்னா உடல் அழிய போகுது, உயிர் அழியா பொருள். இந்த அழியா பொருள் ஒவ்வொரு பிறவிக்கும் நீ எங்க விட்டையோ அங்கிருந்து தொடர ஆரம்பிப்ப. அதனால மனத்தை அழிக்காத. ஒரு செயல் செய்யணும்னா உனக்கு மனம் வேணும். இப்போ இங்கே வரணும்னா மனம் இருந்தால் தான் நீங்க வர முடியும். மனம் இல்லாதவங்க இங்கே எப்படி வர முடியும்? முடியாது. அப்ப மனசு வேணும். ஆனா அது விரிவடைஞ்சு மற்றவனை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை வாழ வைக்கிற மாதிரி வச்சுக்கோ அந்த மனசை. அதனால நான் மனத்தை அடக்கிங்கன்னு தான் சொல்றேன், அழியுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. சித்தர்கள் சொல்றான் மனத்தை கொல்றான்றான். ஆமா, மனோநாசம் அப்படின்றாங்க. அது அவனுக்கு சாத்தியம். நீ கொன்னீனா என்ன ஆவ? கூட சேர்த்து உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பொட்டாட்டி எல்லாரையும் கொண்டு முடிய. அது இருக்கக்கூடாது. அடக்கிக்கும். உன்னுடைய செயலை செய், எதிலையும் நீ ஒட்டி இருக்காது. இது என்னாலதான் முடியும்னு நினைக்காத. உலகத்துல மகான்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களை இறைவன் இந்த பூமிக்கு அமைச்சுக்கிறான். ஒரு மகான் வந்த நான் தாங்க மகானே, என்ன மாதிரி மகானே இல்லைன்னு சொன்னான்னா அவனோட மூடம் யாரும் இருக்க மாட்டான் வேணான். இறைவன் உனக்கிட்ட செயல்களை நீ உலகத்துல செய்துக்கினே இரு. ஆனா ஒட்டாம செய், உனக்கு ஆபத்து இல்லை. எதுல நீ ஒற்றையோ அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாது, உன்னால சிக்கிப்ப அதுல. அதனால எனக்கு மனம் வேணும் செயல் இருக்கிறதுக்கு. ஆனா அந்த செயல் பிறரோட இணைஞ்சிடக்கூடாது, நீ பிரிஞ்சே இருக்கணும். உன் பொண்டாட்டி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பொண்டாட்டி கூட ஓட்டி, என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல போன கோடி பொண்டாட்டிங்க வந்தது, கோடி பொண்டாட்டி போச்சு. ஆமா, இது அவன் இந்த கற்பனையை உண்டாக்கிக்க கூடாது. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது மேட்டு தெருவில். பார்த்தியா எவ்வளோ கொடுமையான சம்பவம். இது மாதிரிலாம் நான் ஆமோதிக்கிறதே இல்லை, வெறுக்கிறது. இது மாதிரி ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தைக்கு சரிங்க, அவங்க அக்கா சேட்பேட்டில் இருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. 2 பேரும் போய் பிறந்த நாளுக்கு கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. ரோட்டில் வந்து ஊன்ட்டாங்க மேட்டரில். தங்கச்சி ஊந்துச்சு. ஊந்த உடனே தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இறந்துட்டாங்கன்ட்டாங்க. உடனே புருஷங்காரன் அந்த கேட்டு கிரில் வேலை செய்கிறோம் பொழுது அவனுக்கு சொல்லிக்கிறான். அவனும் ஓடியாந்துக்கிறான். வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குது. இவன் இதை பார்த்துட்டு பொண்டாட்டி செத்து போச்சுன்னொடனே போய் இவன் சமையல் ரூமில் போய் தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். கொடுமை எல்லாம். இது எவ்வளோ கொடுமை. ஒரு நிமிஷம் யோசிக்குவேன். ஆம்பளை புள்ளியா இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது போயிடுச்சுக்கோ. பொம்பளை பொண்ணாச்சு, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வேணும். நீ போய் அனாவசியமாக தூக்கு போட்டு அப்போ என்ன அர்த்தம்? உலகமே அவன் அந்த பொண்டாட்டி தான் இருக்கிறான். ஆமாம், இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கக்கூடாது. அவங்களா இருக்கணும், நீயா இருக்கணும். அவங்க செயலை அவங்க செய்யணும், உன் செயலை நீ செய்யணும். அன்போடு இருக்கணும். இதை தான் நான் சொல்லின்னு சாமி. சொல்லு. சரிங்க, நல்லதுங்க. மனம் சராசரி மனிதர்களை அடக்கணும்னா கூட இந்த பாதையில் வந்தால் மட்டும்தான் அடக்க முடியும். அடங்கும், வேற எதுலையும் அடங்கும். இந்த பாதையிலையும். அப்போ இந்த பாதையில் வந்தால் எப்படி அடங்கணும்னா, இங்கே எதனா மந்திரம் தந்திரம் பண்ணுறோம்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இங்கே என்னை பார்த்ததால உன் மனம் அடங்காது. சில பேர் சொல்லுவாங்க என்னை பார்த்துட்டு போங்க, 3 வாரம் வாங்க, 3 செவ்வாய்க்கிழமை வாங்க, 3 புதன்கிழமை வாங்க. இதாலெல்லாம் இது மாறாது, மனம் அடங்காது. உன்னுடைய செயலால தான் உன் மனத்தை அடக்க முடியும். தன்னையே சிந்திச்சு இருக்கும்போது. ஆமா, அதனாலதான் சொன்னோம் இருவினை மாடுகளை ஏக விடு கோனேன்னு. இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை எதில் உருவாது? 2 மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ, அதனால இருவினை மாடுகளை ஏக விடு கோனே நல்லா ஓட்டி பாடுறாங்க. உன் அடங்கமான மனம் என்ற மாடு அடங்கி விடும் கோனேன்னா. இது 2ஆல் தான் இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பாழா போன மனம் அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது,
கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சீங்கன்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாரா வாழ்வு. வாசப்பட்டியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்கலாம், ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிடும். உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத விடா. அங்காடின்னா தெரு தெருநாய், கடத்தருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ள அடக்கி வை, அது உனக்கு காவலா இருக்கும் அப்படின்னு. அதனால மனசை அடக்கி, மனம் அடங்கணும்னா ஒரு நல்ல குருவை தேடி வந்தா மட்டும்தான் இந்த மனதை மூச்சு அடக்க தெரியணும். அந்த குருவுக்கு தெரியணும் முதல்ல. புக்கில் படிச்சுட்டுலாம் அடக்கிட முடியாது. ஆமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குருவா இருக்கிறவன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணையா, எல்லா விஷயம். திருக்குறள் எழுதிக்கிறார் வள்ளுவர்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு எழுதிட்டார். அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாதுக்குது. அது மாதிரி ஒரு குருவா இருக்கிறவன் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு நான் குருவாயிட்டேங்கன்னா இது அவன் மேல தப்பு இல்லை, அவங்க தேடி போற ஜனங்க மேல தப்பு. அவங்க யோசிக்கணும், ஒரு ஞானம் பெறணும்னா 30 வருஷம் ஆகணும். அவன் தனக்குள்ளவே தன்னை ஊறி அந்த ஞானத்தை தெளிவடைகிறதுக்கு 30 வருஷம் ஆகும். இவங்களுக்கு வயசே 30 இல்லை, இவன் குருவாயி உட்காந்துங்கிறானே, இவனுக்கு என்ன தெரியும்னு போறவங்க யோசிக்கணும். அந்த யோசனை மக்கள்கிட்ட இல்லை. அதனால இவங்க போறாங்க. அவன் என்ன பண்றான், இதுதான் சமயம், காசுக்காக பயன்படுத்திக்கிறான். ஒரு குருவாகப்பட்டவன் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கணுங்க. அப்பதான் அவனுக்கு இன்ப துன்பத்தை பற்றி தெரியும். இல்லைன்னா புத்தகத்தை பற்றி ஞானம் பேசினா ஒருபோதும் அந்த ஞானம் உதவாது. அனுபவிச்சு பேசுற குரு வார்த்தை ஒவ்வொன்றும் பாழாகாது இந்த பூமியில. அது இருந்துக்கினே இருக்கும் அந்த உலகத்துல. அந்த மாதிரி அனுபவிச்சு ஆகணும் குருமார்கள், அது தவறு இல்லை. ஆனா எதுவும் தெரியாத குருன்னு போய் உட்காந்துக்கின்னு 4 பேரை ஏமாத்தின்னு இருக்கிறதால கடவுள் வழியில பாவமே பண்ணக்கூடாது, இருக்கிற பாவத்தெல்லாம் கடவுளா இருந்தா இருக்கணும், கடவுள் வழியிலே போய் பாவம் அதை எங்க போய் அழிக்குது. அதனால அதான் சொல்ற, காசில 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான் அகஸ்தியர். இந்த மாதிரி பண்றவனுக்கெல்லாம் இங்கத்தோட போவாது, காசில உனக்கு 7 நரகம் காத்துங்குதுன்றான். அதனால அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகக்கூடாது. போறவங்க அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனா மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குருவை தேடி போறோம்னா ஏதோ ஒரு அதிசயத்தை தேடி போற மாதிரி தான் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா ஒரு குருவை எதுக்காக தேடணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன். ஒரு குருவை தேடணும்னா நான் என்ன சொல்லிங்கிறேன், கடவுளை தேடு நான் யாருக்கிட்டுமே சொன்னதே கிடையாது, யாருக்கிட்டும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கடவுளை தேடுறது நான் அட்ரஸா கொடுத்துக்கிறாரு இல்ல. ஒரு ஊர்ல அட்ரஸ் இல்லாத ஒருத்த வீட்டை கண்டுபிடிக்கணுன்னே கஷ்டம், கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்குது வீடுன்னு ஒரு 100 வீடுங்கிறது இல்லையே. இந்த உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிறவன் எங்க இருக்கிறான்னு தெரியும், எப்படி கண்டுபிடிப்ப? சும்மா ஆதங்கத்துக்கு சொல்லுங்கிற, நான் கடவுளை சேவிச்சுங்க, கடவுளை பார்த்துங்க, நான் கடவுளை கும்பிட்டுங்க, இது ஆதங்கம், பிரம்மை, கற்பனையில. அந்த கற்பனையில சொல்ற விஷயங்கள் நிஜத்துல பார்க்க முடியாது. நிஜத்துல பார்க்கணும்னா முதல்ல நீ உன்னை பார்க்கணும். அதனால்தான் நான் சொல்றது, கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சா கடவுள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. நான் கடவுளை தேடுங்கன்னு யாருக்குமே சொல்றது கிடையாது, ஏன்னா அது முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால இவங்க போய் கடவுளை பார்க்க போறேன், கடவுளை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு போனா அது நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கவே முடியாது. அதனால்தான் சொல்றது, விதி யாரையுமே விடாது. இப்போ ராவணனுடைய கதை சொன்னேன்னு, ராவணன் சீதையினுடைய பொண்ணு, இந்த ராவணனுடைய பொண்ணு சீதை. இந்த சீதையால இந்த இலங்கைக்கு அழிவு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து அந்த கடல்ல தூக்கி போடுறான் அந்த பொண்ணை, எங்கன்னா போயிட்டோம் அப்படின்ட்டு. அது ஜனகர்கிட்ட கட்சி திருப்பி அவனே இலங்கை ராவணனே அதை தூக்கி போய் அவன் கேடு வச்சுக்கணும். ஆமா இல்ல, அதான் விதி. அப்போ நீ எவ்வளவுதான் அதுல இருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த விதி உன்னை உடலை தொட்டுக்கினே போய் ஒரு நாள் பிடிச்சிடுது. இவன் விதி அப்படித்தான் போய் மாட்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்கவா முடியும்? அதிசயம் காட்டுறாரு, காட்டு போய் பாரு, ஏமாந்து வா, கட்சியில் எல்லாத்தையும் இழந்துட்டு. ஞானம்ன்றது ஒருத்தன் காட்டி தான் கொடுக்க முடியும், ஓடி போறதும் வேலை. ஆனா அந்த அவனால உனக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும் மக்கள், புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்கிட்ட போனா இது நல்லா ஆயிடுங்க, அவர்கிட்ட யாருக்கிட்ட போனாலும் வேணா உன்னை விட்டு போக போறதில்லை.
ஆமா, இது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டயும் போய் யாரும் நல்லானது மாதிரி ஒண்ணு தெரியும். பண்ணவே முடியாதுப்பா. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். இப்போ இங்கே கூட என்கிட்ட கூட ஐநாவரம் மார்க்கெட்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க முந்தா நாள். என்னம்மா அங்கே வந்தேன்னு? இல்லை சாமி ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறேன். சரி வீடியோ பார்த்து ஏன் வந்தேன்? இல்லை எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கிட்டேன்னு போ. இல்லை மன ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து நான் வைத்தியம் பண்ணுறதில்லை. என்கிட்ட என்னை வந்து பாரு, உனக்கு நல்லா என்னால் முடியுமா? என்னால் நல்லா ஆகிட்டா ஒரு ஆஸ்பத்திரி கொடுத்தால தமிழ்நாட்டில் மொத்த ஆஸ்பத்திரி போய் நல்லா ஆகிட்டு வந்துருவேன். இதெல்லாம் தன்னை தானே ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்துற விஷயம். ஆமா, எவனாலே நல்லா இருக்கா